ஹலோ மக்களே, ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இப்போது ரீசெண்டாக நம்ம ட்ரிச்சியில் இருக்க ஒரு மெட்ரோ மார்ட்டை தான் விசிட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான், அதோட ஃபுல் ரிவ்யூ, அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வேறு எங்கேயும் இல்லைங்க, நம்ம காட்டூர் தாண்டி இருக்கிற குறிஞ்சி மெட்ரோ மார்ட் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். திருச்சியில் சொல்லிக்கிற அளவுக்கு நிறைய மார்ட் இல்லைனாலும் ஒரு 2-3 மார்ட் இருக்குது. ஆனால் அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு இந்த மார்ட் ரொம்பவே பிடிச்சிருந்தது, பெஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க. ஸோ இந்த மார்ட்டில் அப்படி என்னெல்லாம் இருக்குன்னு வாங்க உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். இதோ பைக்கை போய் நான் பார்க் பண்ணிட்டு வந்துட்டேன், வாங்க நம்ம உள்ளே போகலாம். ஸோ இங்கே கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோரில் போய் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக போனோம்னா வீட்டுக்கு தேவையான திங்ஸ், பிளாஸ்டிக், கிளாஸ், நைஃபு, அதுக்கப்புறம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், டாய்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ், இது மாதிரி தான் ஃபுல்லாகவே. ஸோ எல்லாமே நல்லா யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பப்பி பேங்க் கூட இங்கே கிடைக்குதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ரைட்டிங் டேபிள் இருந்துச்சு கிட்ஸுக்கு. ப்ரைஸுமே நார்மினல் ப்ரைஸாக தான் இருந்தது, ரொம்ப ஹையும் இல்லை ரொம்ப லோவும் கிடையாது வென் கம்பேரிங் டு அதர் ஷாப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டால்ஸ் எல்லாம் செம்ம க்யூட்டாக இருந்தது. ஒன்றையும் பார்க்குறப்போ ஐயோ இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்னு தான் அவ்வளோ ஒரு டெம்ப்டிங்காக இருந்தது. நம்மளுக்கு இந்த பொம்மையெல்லாம் வச்சு விளாட்ற ஏஜ் இல்லைனாலும் அதெல்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ க்யூட்டாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் கேம்ஸுக்கு என்னடா இவ்வளோதான் கேம்ஸாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவ்வளோ கேம்ஸுக்கு பஞ்சமே இல்லைன்னு அளவுக்கு இன்டோர் கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக ரகரகமாக அவ்வளோ வச்சுருந்தாங்கங்க. அதுலேயும் இன்னும் பார்த்தீங்கன்னா போர்ட் கேம்ஸ்லாம் அவ்வளோ இது இருந்தது. பால்ஸு, பேட்டா, அது மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. உங்களுக்கு எந்த பால் வேணும், ஃபுட்பாலா, பேஸ்கெட் பாலா, வாலிபாலா, எந்த பால் வேணாலும் எல்லா வெரைட்டிஸ்லையுமே சூப்பராக டாப் நாச்சாக வச்சுருந்தாங்க. பட் இந்த பால்ஸ்லாம் தான் கொஞ்சம் ப்ரைஸ் ஹெவியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கிட்ஸுக்கு தேவையான இன்டோர் கேம்ஸோட திங்ஸ்லாம் இருந்தது. அப்படியே போனோன்னா ஃப்ளாவேஸு அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த பெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை கொஞ்சம் நேரம் டொயின்னு அடித்து நான் விளாண்டுட்டு இருந்தேன். இதோ நம்ம ஹேங்கிங் பெல்ஸ் எல்லாம் அடித்து நல்லா ஆசை தீர விளாண்டு முடிச்சாச்சு. ஸோ அப்படியே பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தஞ்சாவூர் பெரிய கோயில், அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம், மலைக்கோட்டை, இந்த கோயிலோட ஸ்கல்ச்சர்ஸ் பண்ணி ஒரு கிளாஸ் பாக்ஸில் நம்ம யாருக்கும் கிஃப்ட் கொடுக்குற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அது பார்க்கவே செம க்யூட்டாக இருந்துச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிலேட்டிங் டாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் பெண்டுலம் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு சாண்ட் கிளாக் இருக்குது இல்லைங்களா, அது இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் அவ்வளோவா எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது. ஆனால் அது எல்லாமே இந்த ஒரே கடையில் இருக்குங்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அடுத்து குட்டி டைம் பீஸ் இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா அழகழகாக கிளாஸுங்க, ஸோ க்யூட்டாக மக்ஸு எல்லாமே இருந்தது. அடுத்து அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா கிஃப்ட் பண்ணுறதுக்காக ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம். ஸோ இதில் எல்லாம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சைட்லேயே அப்படியே ஸ்டாச்சூஸ் இருந்தது. வெட்டிங்க்கு ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி, இல்லை டிவோஷனலாக இருக்குன்னா அது மாதிரி எல்லா வகையான கிஃப்ட் ஐட்டம்ஸுமே இங்கே இருந்துச்சுங்க. ஈவன் பொக்கேஸ் கூட இருந்தது. அடுத்து இந்த புத்தா டாய்ஸ்லாம் செம்ம க்யூட்டாக இருந்ததுங்க. எனக்கு பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழகாக டைன்னு தலையாட்டி பொம்மை மாதிரி இதுவும் தலையாட்டிகிட்டே இருந்தது. செம்ம க்யூட்டாக இருந்தது, குட்டி குட்டியாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே இருக்க டாய்ஸுமே இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்தது. கண்டிப்பாக ட்ரிச்சியில் இது எல்லாமே இது மாதிரி ஒரே கடையில் இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த குட்டி குட்டி டாய்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டேஷ்னரி சைடு வந்தோம். ஸோ ஸ்டேஷ்னரி யூஸ்வலாக நிறைய பிராண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லா வெரைட்டிஸ் இருந்தது. ஸ்கெட்ச், கலர் பென்சில்ஸ், க்ரையான்ஸ் எல்லாமே இருந்தது. ஆனால் என்ன பண்ணுறது, சிக்கு தொல்லை தான் தாங்கல. இதெல்லாம் பார்க்கவும் அம்மா எனக்கு இது வேணும் அது வேணும்னு யூஸ்வலாக ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஃபேன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்பெக்ஸ் வைக்கிற பவுச் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உள்ளே வந்தோன்னா கிளாஸ் வேர்ட் அல்டிமேட். இங்கே அப்படியே ரகரகமாக விதவிதமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கிளாஸ் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்ததுங்க. இதெல்லாம் தான் அந்த கிளாஸ் ஐட்டம்ஸ். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். ஒன்றொன்றும் நம்ம போய் க்ளோஸாக எடுத்துகிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக வீடியோ இப்போதைக்கு முடிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ ஜஸ்ட் அ கிளான்ஸ் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள்.
ஸோ இந்த பெரிய ஜார்ஸ்லாமே கூட பார்க்க சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு எல்லாமே வாங்கணுன்னு தான் ஆசை. ஆனால் என்ன பண்ணுறது, பட்ஜெட் ப்ராப்ளம். அடுத்து இன்னொன்று சொல்லணும்னா, இந்த கிளாஸு பீங்காங் செட்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணவே பயங்க. ஏன்னா ஆசைப்பட்டு நிறையா ஆயில் டிஸ்பென்சர்லாம் வாங்கி அத்தனை இது உடச்சிருக்கேன். கணக்கே இல்லாமல் நிறைய பாட்டில்ஸ்லாம் உடச்சிருக்கேங்க. ஸோ அதனாலே இந்த கிளாஸ் வேர், அதுக்கப்புறம் பீங்காங் செட் இதெல்லாம் யூஸ் பண்ணவே எனக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா லைட்டாக ஸ்லிப் பண்ணாலும் சோலி முடிஞ்சிச்சு. அது எவ்வளோ ப்ரைஸாக இருந்தாலும் சரி ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால சரி பரவாயில்ல, நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அப்படி அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். வேணுங்கிறது மட்டும்தான் ரொம்ப யோசித்து வாங்குவேன் கிளாஸ்வேரில், அவ்வளோதான். மற்றபடி நிறையா கிளாஸ்வேர் வாங்கணும் ஆசை, பட் பயம், அதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்வர் வேர்ஸ், அதுக்கப்புறம் நைஃப், பீலர், பிளாஸ்டிக் வேர், மேட், டோர் மேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கிளீனர்ஸ், அதுக்கான ப்ரஷஸ், ஸ்பூன், கரண்டி, இது மாதிரி எல்லாமே இருந்துச்சுங்க. என்னதான் இந்த கடையில் இல்லை, கண்டிப்பாக எனக்கு வாய் வலிக்குது சொல்கிறதுக்கு, அப்படி தான் இருந்துச்சு. எல்லாமே இருந்துச்சுங்க. எல்லாமே ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தது. ரொம்ப ஹை ரேஞ்செலாம் இல்லை. இது மாதிரி ஒரு மெட்ரோ மார்ட்டில் இந்த ப்ரைஸ் கண்டிப்பாக ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே இருக்க எல்லா ப்ராடக்ட்லையுமே எம்ஆர்பி ப்ரைஸ் ஒன்று கொடுத்து அதுலேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி குறிஞ்சி மார்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது யூஸ்வலாக எல்லா மார்ட்லேயுமே இருக்கிறது தான். இருந்தாலும் இங்கே வந்து ப்ரைஸ் வந்து ரீசனபிளாகவே இருந்தது. ரொம்ப ஹையாலாம் இல்லை, நாமினல் ப்ரைஸாக தான் இருந்துச்சுங்க. ஸோ இங்கே இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸையும் நம்ம அப்படியே பார்த்துட்டு அடுத்து அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போயிடலாம். ஸோ இங்கே இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து சில ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஈவன் வுட்டன் பவுல்ஸ், ஸ்பூன் இதெல்லாம் கூட அவ்வளோ வெளில கிடைக்கிறதில்ல. இங்கே அது எல்லாமே இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அங்கே முடிச்சுட்டு அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோன்னா இங்கே ஃபுல்லாக க்ரோசரிஸுங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமாவும் இங்கே இருக்குது. ஸோ இங்கே நம்மளுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்கிக்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர் தாங்க. கண்டிப்பாக இங்கே நிறைய திங்ஸில் வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ கொடுத்தாங்க. அண்ட் ஆஸ் வெல் சேம் எம்ஆர்பிலேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணின ப்ரைஸும் நாமினலாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா நிறைய கேண்டீஸ் இருந்துச்சுங்க. கேண்டீஸ், நட்ஸ், டேட்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இதில் வந்து எனக்கு ஒரு ஃபீல் ஆனது வந்து கேண்டீஸ் தான் ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. ஏன்னா சிக்குக்கு வந்து ஒரு 100 கிராம்ஸ் நம்ம தான் சாக்லேட் வாங்கினோம், அதுவே 200 கிட்ட அது மாதிரி வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக அது வந்து வேஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நட்ஸு இதெல்லாம் வந்து பார்த்துட்டு அப்படியே உள்ளே போனோன்னா எல்லா வகையான வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான்லாம் இருந்துச்சுங்க. ஸோ எல்லாமே வந்து இங்கே பாருங்கள், இதில் நூடுல்ஸ்லாம் 21% ஆஃபர் கொடுத்து போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிளாஸ் கண்டெய்னரில் வந்து நிறைய விதமான நவதானியங்கள், அரிசி, டிஃப்ரெண்ட்டான அரிசி எல்லாமே இங்கே வந்து ஸ்டோர் பண்ணி டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் இது கண்டெய்னரில் வச்சுருந்தாங்க. ஸோ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நம்ம ஃபுல்லாகவே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நல்லா வாங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்துலாம் கூட கிடைக்குதுங்க. ஸோ நாட்டு மருந்து, டாய்லெட்டரி ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸு இது மாதிரி A to Z நம்ம வீட்டுக்கு என்னலாம் தேவையோ அது எல்லாமே இங்கே கிடைக்குது. இதில் வந்து ஹைலைட்டே நாட்டு மருந்து கூட ஒரு செக்ஷன் இருக்குங்க. எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருந்ததே நாட்டு மருந்து செக்ஷன் தாங்க. ஏன்னா நம்ம கிட்ஸுக்கு தேவைப்படுற நிறைய மருந்து வந்து இங்கே இருந்துச்சு. நிறைய கடையில் இருக்குது, ஆனால் இவ்வளோ வெரைட்டிஸ் இல்லை, வைட் ரேஞ்சு எல்லாமே இங்கே இருந்துச்சு. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நிறைய டாய்லெட்ரி ஐட்டம்ஸ், அதுலேயும் நிறைய பிராண்ட்ஸ் இருந்தது. ஃபுல்லாகவே ஃபில் பண்ணியும் வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே லாஸ்ட்டில் போனோன்னா ஃப்ரெஷ் ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் இருந்தது. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸாக, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஃப்ரெஷ் ஸ்டோரேஜ் நான் இருக்குன்னு நினைக்கவே இல்லை, பட் அதுவுமே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம வாங்கினதை பில் போட்டுடலான்ட்டு வந்தோம். ஸோ பில் போட்டுட்டு அடுத்து நம்ம ஸ்ட்ரைட்டாக எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேரெக்டாக அடுத்து போகிறது செகண்ட் ஃப்ளோர் தான். ஸோ செகண்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குதுன்னு வாங்க போய் பார்க்கலாம். செகண்ட் ஃப்ளோரில் வேறு என்ன இருக்க போகுது, கார்மெண்ட்ஸ் தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரானோடனே ஆக்சசரிஸ் தான். இங்கே வந்து பாருங்கள், ரம்யாவும் வதனையும் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கும் ஆசை தாங்க பர்ச்சேஸ் பண்ணணும், ஆனால் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால அதில் என்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. சரி வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் வந்து எடுத்துக்கலாம்னா டைம் ஆகிடுச்சு. நான் ஒன்றுமே இந்த செக்ஷனில் வாங்கலை, ஜஸ்ட்டு எல்லாத்தையும் வீடியோ மட்டும் கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா லேடிஸ் வியர், மென்ஸ் வியர், கிட்ஸ் வியர் எல்லாமே வச்சுருக்காங்க. லேடிஸ் வியர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஷாப்லையும் இருக்க மாதிரி நார்மலாக இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு இல்லை,
ஓகே ஃபைன், நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் குவாலிட்டி வைஸ் எல்லாமே. அடுத்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக்ஸ் கூட ஈவன் இருக்குங்க. இங்கே ஹேண்ட்பேக்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் செப்பல் இருந்தது, ஷூஸ் இருந்தது, இது எல்லாமே இருந்தது. ஸோ போத் மென் அண்ட் உமன்ஸுக்கு தேவையான எல்லாமே வந்து இந்த செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. சாரி, ஈவன் கிட்ஸ் கூட இன்க்ளூடட். அடுத்த ஃப்ளோர் பார்த்திங்கன்னா நம்ம கிட்ஸுக்கெல்லாம் பிடிச்சமான ஃப்ளோர். அது தாங்க ஃபன்லேண்ட் இருக்க இடம். ஸோ நம்ம சிக்கு சும்மா இருப்பாரா, அம்மா வாங்கம்மா வாங்கம்மான்னு ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா கீழே கார்மெண்ட் செக்ஷன்லேயே சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்க்கவும் சார் வந்து தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சரி, இதுக்கு மேலே வந்து பயப்பில் தாங்க மாட்டான், இவ்வளோ நேரம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணதே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு வாடா சிக்குன்னு மேலே போயிட்டோம். ஸோ மேலே போனால் பாருங்கள், நிறைய கேம்ஸ் இருந்தது கிட்ஸுக்காகவே. ஸோ எதில் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே டிசைட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அந்த நேரத்தில் நான் வீடியோ எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ டிசைட் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, அம்மா இதெல்லாம் நான் விளாட போகிறேன் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட இருக்க எல்லா கேமையும் சொல்லி முடிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு சொல்லிட்டாரு சார். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக டிசைட் பண்ணி எங்களுக்கு டிக்கெட்ஸ் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஸோ நிறையா டிக்கெட் வர கேமாக விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வீட்டில் டிக்கெட் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. டிக்கெட் கலெக்ட் பண்ணி கொடுத்தோன்னா கிஃப்ட் தருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட வீட்டில் வந்து இப்போ ஒரு 300 டிக்கெட் சேர்த்துட்டாரு. ஸோ அதுக்காக இப்போ விளாண்டுட்டு இருக்காரு. இதில் வந்து ரம்யாவும் அவனும் விளாண்டாங்க. அதுக்கப்புறம் நானும் அவனும் விளாண்டோம். அதுக்கப்புறம் கன் ஷூட்டிங் விளாண்டுட்டு இருந்தார். ஸோ கன் ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் கொஞ்சம் நேரம் விஆர் போயிருந்தேன். விஆர் செம்மையாக இருந்ததுங்க இங்கேயுமே. ஸோ விஆர் முடிச்சுட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிக்கு விளாண்டுட்டு இருந்தோம். ஹார்ஸ் ரேஸ் போயிட்டு இருந்தார். ஸோ ஹார்ஸ் ரேஸ்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக அங்கேருந்து கிளம்பலான்னு டிசைட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளில வந்து பார்த்தா அதுக்குள்ளே இருட்டிருச்சு. சரி, லைட்டாக பசிக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தேவையானதெல்லாம் அங்கே இருக்க சாட் கடையிலே சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய் மக்களே.